ஒரு கார் சக்கரம் எப்படி இருக்கு வேலைங்க என்ன தேவைன்னு. இது ஒரு கூட்டம். முதலில் நாகரிகம் பெற்ற இனம் போர்க்குணம் மற்ற போயிருங்கிறான். நீ நாகரிகம் பெற்ற இனம் மாதிரியா இருந்த உட்காருன்னு 1 மணி நேரம் கத்துற அப்படி போய் உட்கார மாட்டேன். என்னைக்கு இந்த சமூகம் மேம்பட போகுது? வெள்ளக்காரன்லாம் இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் இப்படி நின்று பார்த்திருக்கியா நீ? அவ்வளவு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கு எப்படி இருக்கும்னா, எங்க கட்சி கூட்டம் நடக்கும், பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து பாரு, எங்க பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு பாரு. இப்ப கூட அண்மையில கோயம்புத்தூர்ல 50,000 60,000 பேர் கூடனா ஒரு சத்தம் இருக்காது, ஒரு குறுக்கு மறுக்கம் ஓடுறது ஒண்ணு இருக்காது. ஏன்? பிரபாகரன் பிள்ளைகள் மக்கள் ராணுவம் போல இருப்பான். நேத்து கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது. ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறதுனால என்ன இருந்தாலும் இப்படி கட்டை ஒரு மீதி வச்சுட்டு குட்டையாந்து இந்த பய வேணே நம்ம பையதானப்பா, உள்ளூர் மாடு விலை போகாது. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டு, அதே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும் அப்பதான் பேக்காப்பாங்கிறப்பல. ஹைட்டா இருக்கணுமா இல்ல வெயிட்டா இருக்கணுமா ஒயிட்டா இருக்கணுமா, அப்பதான் உண்மைன்னு நம்புவானா. இதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம தீ குளிச்சு வெந்தா வர முடியும்? நிலைமை அப்படி. இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும், நீ என்னத்தை கிழிச்சிட்டான்னு உனக்கு மாலை போட்டு வரவேற்கணும். நாங்க என்ன பண்ணிவிட்டா சொல்லு? அது பூச்சி, வண்ணத்து பூச்சி, வண்டுகளினுடைய உணவு. அதை புடுங்கி இவருக்கு போட்டணும், மாலையா போட்டணும். இன்னும் சில கொடுமைகள், பெரிய பெரிய தலைவர்கள் வரும்பத்துக்கு பூ போட்டு வரவேட்டதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு, இன்னும் காட்சியா இருக்கு. அதனால நாங்க மாலைகள் வாங்குறது இல்ல, துண்டுகள் போடுறது இல்ல. துண்டை போட்டு தான் எங்களை துண்டாக்கி போட்டு விட்டான். மாலை போடுற அளவுக்கு எங்க தோள்கள் வெற்றி தோள்கள் இல்ல. உலகிற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் என்ன செய்யறது, எதை சாப்பிடுறது, எதை பேசுறது, எதுவும் தெரியல. உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்ல நொங்கு இளநீர் எவனும் விற்க முடியாது. கடை கட்டி கொடுத்துருவேன் நானே. கடை இங்க பேர் கடைனா பில்டிங் சென்ட்ரிங்லாம் கிடையாது ராஜா. தகர பெரிய பெரிய தொழிற்சாலையில தகர சீட்ல தான் நடக்குது. கட்டி அங்கே உட்கார்ந்து விற்கணும். நீ நொங்கு வேணுமா, இளநீர் சர்பத்து வேணுமா, நொங்கு சர்பத்து வேணுமா, பதநீர் வேணுமா, என்ன வேணும் போடா. அங்க நகை வேணும், லுக்காஸுக்கு போக தெரியுது இல்ல, போடா. எல்லாம் வேணா அங்கே போய் குடிட்டா, நொங்கு வேணா அங்கே போய் குடி. எங்காலு வெயில்ல செருப்பு குளிர் விட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு. கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், சொரக்காய், நொங்கு, இளநீர் ரோட்ல கிடக்கு. உருப்படுமாடா இந்த நாடு? உருப்படுமாடா? காலில் போட்டு மிதிக்கிற செருப்பு. இவர் இந்த செருப்பை புதுசா ஏசி ரூம்ல இருந்து வாங்கி மாட்டிட்டு வருவாப்ல. கார் 2 கோடி வந்து இறங்குவாப்ல. ரோட்ல முருங்கைக்காய், கத்தரிக்காய். அம்மா இந்த செருப்பு 1500 ரூபா அப்படியே வாங்கிடுவாப்ல. 5 ரூபா குறைக்க மாட்டாப்ல. இங்க வந்து கீரை கட்டு அளவை 5 ரூபாய்ங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, 4 ரூபா கொடுக்குறேன். ஏன்? பாவப்பட்டவன் இவன்ட்ட பேரம் பேசிட்டு இருப்பான். பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி கார்ல ஏறி போவாப்ல. போய் வாசப்படியில 5000 ரூபாய் வாங்கினார்ல செருப்பு, அதை வாசல்ல விட்டுருவாப்ல. இந்த ரோட்ல கிடந்துச்சு இல்ல, இதை அங்க உண்டி சமையல உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ள போட்டு வயிறு வாழ்வாப்ல. எப்படி எதியில கிடக்க வேண்டியது குளிர் விட்டப்பட்டதுல குளிர் அங்க இருக்க வேண்டிய இடத்துல ரோட்ல கிடக்குது. அப்படித்தான் உழைக்கும் மக்கள் எல்லாம், வேளாண் பெருங்குடி மக்கள் எல்லாம் ரோட்ல கிடக்குறான். நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள், இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள், இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள், இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது விதைச்சு உலகத்துக்கு சோர் போடுற உழவர் குடிக்கு வருதா இல்லையான்னு மட்டும் தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருந்தேன். உண்மையா இல்லையா? உண்மையில மினுமினுப்பா இருக்கேன். அப்படியே என்னையா மச்சான், என்னையா ஒத்த பண்ண கல்லு இருக்க, ஆள் தூக்கலா இருக்கியா, தோல்லாம் மினுமினுக்குதியா. எங்க அண்ணன் திரிக்கிறாப்ல, நாங்க போட்டு அடிச்சுட்டேன். என்னாலாம் சொல்றது மிக்கப்படல. நானே எங்க அண்ணன் ரவி வந்திருக்கு, வரல. காலேஜில் இளையாங்குடி கல்லூரியில் படிக்கிறோம், ஜாயிரிசன் கல்லூரியில் படிச்சு எங்களுக்கு வேலையை இங்கே பாருங்க, உலகத்தில் கல்லு கடை கல்லூரி வாசலில் திறந்தது எங்கள் கல்லூரியில தான். இந்த ஒரு கல்லூரி வாசல்ல கல்லு கடை. எங்கள் வாத்தியார் நடராஜ், எங்களோட விளையாட்டு வாத்தியார், அவருடைய அப்பா. அப்படியே இந்த பாருங்க ஒரு மண்ணில் காலை இது வெட்டி காலுக்குள்ள இப்படி காலை உள்ள விட்டு தரையிலே நாற்காலி மாதிரி இப்படி உட்காந்துக்குருவாடு. பானை இப்படி இருக்கும். வகுப்புக்கு போகும்போது ஒரு செம்பு நல்லா கவனிச்சுக்கணும். போய் அவங்க வாத்தியாரோட பேசிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும், போட்டாங்க அந்த கல்லு கடை. அப்புறம் திருப்பி படத்துக்கு பரமக்குடி ரவி சண்முகா தேர்வு போகும்போது ஒரு செம்பு பரோட்டா கறி போடுறது, கபடி விளையாடுறது, இப்படியே இருப்போம். அப்போ இங்கே கல்லூரி விட்டு போகும்போது எங்கள் சூடாக இளையாங்குள்ள சாலையில் வடை போடுவோம், மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம். நான் எங்கள் அண்ணனும் போனோன்னா ஒரு தம்பி கல் இறங்குவான். இங்கே பாருங்க, இந்த பனையில் இறங்க 2 பேரும் இங்கே உட்காந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான். அடுத்த பனையில் ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிற்போம். அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான், அதை குடிச்சிட்டு அடுத்த பனைகிட்ட போய் நிற்பான். 13 பனை கல்லை 2 பேரும் குடிச்சான். அவன் அருவாப்பட்டி கல் வச்சுட்டு குடுவேறி வச்சுட்டு காலில் வந்துட்டான். ஏண்டா டேய், நீங்க படிக்கிறவங்கள ஏடா உங்க கணக்கு, ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காம 13 பனையமாடா பாவியலா குடிப்பியா? அந்த அளவுக்கு காலைல குடிச்சிட்டு அது ஒரு என்ன சொல்றது,
அது ஒரு ராஜ வாழ்க்கை, அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். இந்த படுவாவிய அது மதுங்கிறது பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் தான். அது மதுவும் அல்ல, அது விஷம், அது பாய்சன். பூச்சிக்கொல்லிங்கிறான். பூச்சிக்கொல்லி எலி மருந்து. எலி மருந்து நீ சாப்பிட்டா எலி சாப்பிட்டா சாகு, நீ சாப்பிட்டா சாவியா சாக மாட்டியா? சாவ. பூச்சிக்கொல்லி. ஜெர்மன்ல இருந்து ஒரு லேடி வந்திருக்கா. ஒரு பொம்பளை வந்தாலாம். ஆரவ எல்லாம் அப்பாவை சந்திச்சு நம்மால் அப்பா பேசிட்டு இருக்கும்போது ஆழ்வாரு, நீ இந்த பூச்சிக்கொல்லின்றிய, அதை நீ கொஞ்சம் சாப்பிட அப்படின்னா, ஆகா இந்த பொம்பளை நம்ம உயிர்கள்ல உழ வைக்கிறா அப்படின்னு. சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்து போயிடுவேன். அப்ப எப்படி நீ பூச்சிக்கொல்லிங்கிற? அதை உயிர்கொல்லின்னு தானே சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். அப்ப இந்த கடையில, டாஸ்மாக் கடையில வைக்கிற இந்த ரம்மு, இந்த விஸ்கி, இந்த பிராண்டிய நம்ம மது என்று சொல்லக்கூடாது, விஷம் என்று தான் சொல்லணும். அதை விஷம் என்று தான் சொல்லணும். அப்படி இல்ல வெள்ளச்சக்கரை தான் நான் சாப்பிடுவேன், நான் சாகிறதுன்னு ஆயிடுச்சு, அதிகமா வரி கட்டிட்டு சான்னு ரெட்டிப்பு வரியை போட்டு விட்டுருவேன். புரியுதா? நீ கொழுப்படுத்து சாகிறதுன்னு முடிவுட்டா கூட எனக்கு வரியை கட்டிட்டு செத்துப்போ. இப்ப என்ன ஆகுது? எங்க அப்பா வந்த பிறகு, அவருடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்த பிறகு, இங்கே கருப்பட்டி காஃபி கிடைக்கும்னு எழுதிக்கிறான். அது கருப்பட்டி உடைச்சு போடும்போது நீ பாத்தியா? நீ ஆவின் பால் குடிக்கிற அவன்கிட்ட விற்கிறவன்ட்ட எங்க இருக்குன்னு கேட்டியா? முன்னாடிலாம் மாட்டு மடுவை போட்டிருந்தான் ஆவின் பொட்டலத்துல. இப்ப இந்த பக்கம் கருணாநிதி படம், இங்க ஸ்டாலின் படம். நான் கேட்டேன், ஓ பால் மாட்டு மடுல இருந்து வரலையா, இங்க இருந்தா வருதா? அதுக்கு ஏய் சந்தை இருந்தா தட்டி பாருவான் ஆவின் பொட்டலத்துல. நீ ஒரு பைத்தியக்கார கூட்டம், உனக்கு சரியா படிப்பு வரலைன்னா வாத்தியாரே சொல்றாப்ல, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கணும். அம்பிட்டு கேவலமா போச்சு உனக்கு. என்ன இவெல்லாம் விவசாயம் பண்ணுவா? இவெல்லாம் ஐயோ பெரியார் மட்டும் வரலன்னா நல்லா விவசாயம் பார்த்திருப்பேன். நல்ல வேலை இருந்தாலும் வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்திருப்பான் இருக்கு. இவன் சொல்றது பெரியார் மட்டும் வரல நல்லா விவசாயம் இருந்திருப்பேன் அப்படின்னு. அப்புறம் வீட்டுல வேணது திம்ப, மண்ணலி திம்பிய. உங்களுக்கு கேவலமா போச்சு. என்ன வேளாண்மை செய்யறது? விளக்கமாறு கூட சீனாவில இருந்து வருது. விளக்கமாறு அதுவும் கூட குச்சி கிடையாது, பிளாஸ்டிக் குச்சி. விளக்கமாரியா எங்க விளக்கமாத்துல கூட்டினா குப்பை விலகாத? விளக்கமாறு கூட எங்க விளக்கமாறு ஆகாத? பனை தென்னையிலிருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு. தென்னை சார்ந்த தொழிற்சாலை, பனை சார்ந்த தொழிற்சாலைகளை வைத்து எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அதற்கான நோக்கம் இல்ல. இது மாதிரி எப்பாவது நடத்தினா ஓலக்கொட்டா வாங்குறது. என்னை வரவேற்க வரும்போது பனையிலே பின்னி ஒரு பூங்கொத்து போல கொடுத்து ஒரு தங்கை வரவேற்றாங்க. நாங்க பொதுவாக பூங்கொத்து வாங்குறது இல்லை, பூ எனக்காக பூக்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். இறந்து போனவனுக்கு போடலாம், சாமிக்கு போடலாம், இறந்தவன் சாமிக்கு இணை ஆயிடலாம். இந்த அரசு 2016 தேர்தலை சந்திக்கும் போது, நாங்கள் வந்தால் காந்தி ஜெயந்தி என்னைக்கு கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு. என்னங்க நீங்க மூடுறீங்களே, இப்ப ஒண்ணு இல்லைன்னா இப்படி கேட்டீங்கன்னா வாய மூடிடுவோம்னு மூடிட்டு போயிருது. எந்த இந்தியாவை எத்தனையோ முதல்வர்கள் ஆளுகிறார்கள், 28 மாநிலங்கள் இருக்குது. எந்த மாநில முதல்வருக்காவது சாராய ஆலை இருக்குது என்று சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பக்கம் மெடாஸ்னு ஒரு பெரிய மெடாஸ், இந்த பக்கம் பல சாராய ஆலைகள் அவர்கள் பேர்ல அல்லது அவர்கள் பினாமி பேர்ல இருக்குது, அவர்களுடைய ஆட்கள் பேர்ல. இப்போ இந்த டாஸ்மார்க் இந்த கல்லை திறந்து விட்டால், இந்த கல்லை பருகிற இந்த கல் என்று சொல்லையே நாங்க வெறுக்கிறோம். நாங்கள் அதை மூலிகை சார், தென்னம்பால், பனம்பால், ஈச்சம்பால், மூலிகை சார் என்றோம். இவ்வளவு உண்டு அருகம்புல்லு சாறு, கோதுமை புல்லு சாறு உடம்புக்கு நல்லதுன்னா, இது எவ்வளவு பெரிய புல், இந்த புல்லின் சாறு எவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்கிறத நீ கற்பனை பண்ணிக்க. போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள் அப்பா சொல்லுகிறேன், உங்கள் அப்பா சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள்.